சொன்னாங்க நீ கோவக்க மட்டும் சாப்பிடு நான் பாவக்க சாப்பிடுறேன் மிஸ் என்னடா தங்க சொன்னாங்க பாவக்கா உடம்புக்கு நல்லதா அப்படி சொன்னாங்க நான் சாப்பிடுறேன் அம்மா செஞ்சு கொடுக்குற சாப்பிட்றீங்களா சாப்பிடுவேன் நாளைக்கு பாவக்காய் செஞ்சிடலாமா யுவனிகா ஸ்கூலில் மிஸ் பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிட்டா ஸ்ட்ராங் ஆகிடுவீங்கன்னு சொன்னாங்க அவள் வீட்டுக்கு வந்து பாவக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தா டேஸ்ட் எப்படி இருக்கும்ன்றதை பற்றி அவளுக்கு ஐடியாவே கிடையாது சரி கேட்டுகிட்டே இருந்தா இப்படி கேட்குறாளேன்றதுக்காகவே பார்த்து இன்றைக்கி பாவக்காய் தான் செஞ்சேன் அவள் எப்படி சாப்பிட்டா ரிசல்ட் என்னன்றது தான் இந்த வீடியோ பாவக்காய் செஞ்சு தர சொல்லி அவள் என்னென்ன பண்ணா நான் அந்த பாவக்காய் எப்படி செஞ்சேன் அவள் சாப்பிட்டுட்டு என்ன சொன்னான்ற வரைக்கும் ஃபுல் வீடியோவாக இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செஞ்சிட்டுமா செஞ்சிடலாமா ஃபஸ்ட்டு பாவக்காய் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் ஏதோ ஸ்டைலாக பண்ணுங்க வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுப்போம் உனக்கு பிடிச்ச பாவக்காய் சேர்த்து தங்க உனக்கு இல்லை வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருந்த பாவக்காவை இதோட சேர்த்துக்கலாம் பாவக்காய் பொரியலை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா அந்த கசப்பெல்லாம் ஓரளவுக்கு தெரியாது அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்கிட்டு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம் பாவக்காய் அதே கசப்போடு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது குழந்தை ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றான்றதுனால அதில் வந்து நான் கொஞ்சம் வெல்லமும் புளி தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கசப்பு ஓரளவுக்கு அடிக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் குழந்தை சாப்பிட்றதுனால அதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் தண்ணிலாம் நல்லா வற்றி காய் வெந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ரொம்ப சிம்மிலேயே வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கும்போது டேஸ்ட் நல்லா கூடும் ஸோ இப்படி தான் பண்ணியாச்சு பாவக்காய் இதோட ரிசல்ட் தான் என்னென்ன பண்ணாங்க மேடம் சாப்பிட்றதுக்குன்றத இதுக்கப்புறம் பார்க்கலாம் பாவக்காய் செஞ்சிட்டீங்களா சாப்பிடலாமா வாய் வச்சதுமே அவளுக்கு பிடிக்கல ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா அவங்க தாத்தா பக்கத்துல இருந்து திட்டினோடனே என்ன பண்றது தாத்தா மேல கொஞ்சம் பயந்தா அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு சைலண்டா அம்மா கோவக்காய் செஞ்சு கொடுங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொஞ்சம் அவளே டைவர்ட் பண்ணிட்டு இருந்தா ஆனா சாப்பிடவே இல்லை கேட்கலாமா பாவக்காய் சாப்பிட்டு இப்ப கோவக்காய் வேணுமா சாப்பிட்டுக்கோ நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கு டேஸ்டியா இருக்கு அண்ணா டேஸ்ட் பண்ணி பார்த்து சொன்னாங்க இத சொல்லிடுவேன் காட்டுங்க நீ பாவக்காய் சாப்பிடு மிஸ் கிட்ட சொல்லலாம் நான் சாப்பிடுறேன் சாப்பிடு நீ சாப்பிடு நான் உங்களுக்கு ஊத்தி விடுறேன் காட்டுங்க நல்லா இருக்குதா யோனிகா பாக்கு கேப்பியா வாய்ஸ் சொல்லு கேப்பியா இல்லையா கேப்ப கேட்க மாட்டேன் அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லு வெரி குட் உன்னால முடியும் யுவனிகா வெரி குட் சாப்பிடு உன்னால முடியும் உள்ள போனா ஒண்ணும் தெரியாது முழுகிட காரம் இல்லப்பட்டது கசப்பு ஏய் அமைதியாடா அவ சாப்பிடுறாடா 1000 தான் இருந்தாலும் நீ சாப்பிடு கண்ணுக்குட்டி லெமன் ஸ்பூன் மாதிரி பாவக்காய்
யுவனிகா எனக்கு கோவக்காய் தான் பிடிக்கும். பாவக்காய் பிடிக்காது. பாவக்காய் சாப்பிட்டேன்னா பாவக்காய் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்களா இல்லையா மிஸ்? சரி, பாவக்காய் சாப்பிட்டா நல்லதா இல்லையா மிஸ் சொன்னாங்களா? சொல்லுங்க. டேய் டேய் பாவக்காய் சாப்பிட்டது நல்லதுன்னு சொல்லு மிஸ் சொன்னீங்க. பாவக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு மிஸ் சொன்னாங்களா இல்லையா? சொல்லுங்க. ஐய் சொல்லுங்க. சரி, பாவக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. என்ன சொன்னாங்க அப்போ? மிஸ் என்ன சொன்னாங்க அப்போ? பாவக்காய் மட்டும் சொல்லல. கோவக்காய் சாப்பிட சொன்னாங்க. அப்படியே மிஸ் என்னடா சொல்ல சொன்னாங்க? பாவக்காய் சாப்பிட சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க? சரி, பாவக்காய் சாப்பிட்டா நீ என்ன ஆவ? டைனோ நான் கோவக்காய் சாப்பிட்டாலும் டைனோசர் ஆகல. பாவக்காய் சாப்பிட்டா நான் கோவக்காய் சாப்பிட்டா டைனோசர் ஆகும். நான் உருளைக்கிழங்கு சாப்பிட்டா பையனா ஆகுவேன். சூப்பரா செஞ்சிருக்கா. பட்டு பாவக்காய் கொஞ்சமா எடுத்து பூவாக்குள்ள வச்சு சாப்பிட்ருங்க. ஆமா, பூவாக்குள்ள கொஞ்சமா எடுத்து வச்சு சாப்பிடுங்க. பாவக்காய் சாப்பிடு. காரமா இருக்குமா? அக்கா மிஸ் கூட சொன்னாங்க தெரியுமா? கோவக்காய். அவ எவ்வளோ தூரம் பாவக்காய் கேட்டாலும் அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் பெருசாக சாப்பிடல. பட் டேஸ்ட் பண்ணா இந்த வயசுக்கு மற்ற காயில சாப்பிட்றா, பாவக்காய் தான் கொஞ்சம் கஷ்டம்.